WWE வேணா சிஎம் பங்க் வந்து ஒரு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லான சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம். பட் யூஎஃப்சியை பொறுத்த வரைக்கும் சிஎம் பங்க் வந்து ஒரு ஃபெயிலியர், அன்ஃபிட்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவரோட யூஎஃப்சி கேரியர் தான். எனக்கு தெரிஞ்சு 2 மேட்சஸ் தான் பண்ணியிருப்பாரு, 2லையுமே லூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா மேட்சஸ் லூஸ் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அன்ஃபிட்டோ ஒரு ஃபெயிலியர்னு சொல்லலை. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்ஃபிட்னு சொன்னாங்க. ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா பயங்கர கம்ப்ளீட்டான டிசாஸ்டர். அவருக்கு பெருசாக மூவ் செட்ஸ் வரல, ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்மிட் பண்ண வச்சு அவரை லூஸ் பண்ண வச்சுட்டாங்க. பட் தென் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கிவ் அப் பண்ணல. ஏன்னா அவர் மேல பார்த்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசிசம் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு அன்ஃபிட் இல்ல, பேசாம டபிள்யூடபிள்யூக்கு போயிரு அப்படின்லாம் அந்த பேரோட நம்ம வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக 2வது மேட்சும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாரு. அண்ட் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா 2வது மேட்ச்ல ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. என்னதான் மேட்ச்ல லூஸ் பண்ணியிருந்தாரோ அண்ட் நிறைய டைமும் எடுத்துக்கிட்டாரு. அவரோட பஞ்சஸும் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட யூஎஃப்சி கேரியரை முடிச்சுக்கிட்டாரு. ஓகே, மேபி அவருக்கு இது செட் ஆகாது அப்படின்ற மாதிரி. பட் என்னோட ஒப்பீனியன்ல பாத்தீங்கன்னா சிஎம் பங்க் ஆல்சோ இஸ் அ வாரியர்னு தான் சொல்லணும். பிகாஸ் ஹி ட்ரைட். அவர் வந்து நினைச்சிருந்தா ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து ஓகே செட் ஆகுதுன்னு வந்திருக்கலாம். பட் இல்ல, நம்ம மேல நிறைய கிரிட்டிசிசம் இருக்கு, அதை அட்லீஸ்ட் கொஞ்சமாவது என்னால முடியும்னு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு செகண்ட் மேட்சும் ட்ரை பண்ணிட்டு தான் அவர் வந்திருப்பாரு. இதுதான் பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். WWE பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்டட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்கு மட்டும் தான் WWE இருக்கேன். அதுக்காக பாத்தீங்கன்னா உண்மையாவே யூஎஃப்சி உள்ளுக்கு போயிட்டு மேட்ச் பண்ணி வின் பண்ணலான்றது வந்து உண்மையாவே நடக்காத ஒரு காரியம். நீங்க ப்ரொஃபஷனலா மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 2 பேர் WWE இருந்து போய் யூஎஃப்சிலையும் கலக்குனவங்க. வேற யாரும் இல்ல, ப்ராக் லெஸ்னர், அதுக்கப்புறம் பாபி லாஷ்லி.